உயிர் எழுத்து உ. அடுத்து நாம் கற்றுக்கொள்ளப் போகும் உயிர் எழுத்து ஏ. முதலில் ஏ எழுத்து சொற்களை தெரிந்து கொள்வோம். எருது, எறும்பு, எலி, எட்டு. இப்பொழுது ஏ எழுத்தை எழுதும் முறையை பற்றி தெரிந்து கொள்வோமா? முதலில் நடுக்கோட்டில் ஆரம்பித்து ஒரு வட்டம் வரைய வேண்டும். அந்த வட்டத்தில் இருந்து மேல் நோக்கி ஒரு வளைவு வரைந்து அதிலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு படுக்கை கோடு வரைய வேண்டும். பின் சிறிது முன் தள்ளி அந்த படுக்கை கோட்டிலிருந்து கீழ் நோக்கி ஒரு கீழ்நேர் கோடு வரைய வேண்டும். இதுதான் ஏ. மீண்டும் ஒரு முறை எழுதுவோமா? முதலில் நடுக்கோட்டில் ஆரம்பித்து ஒரு வட்டம் வரைய வேண்டும். அந்த வட்டத்தில் இருந்து மேல் நோக்கி ஒரு வளைவு வரைந்து அதிலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு படுக்கை கோடு வரைய வேண்டும். பின் சிறிது முன் தள்ளி அந்த படுக்கை கோட்டிலிருந்து கீழ் நோக்கி ஒரு கீழ்நேர் கோடு வரைய வேண்டும். இதுதான் ஏ. பயிற்சிகள். படத்திற்கான முதல் எழுத்தை வட்டமிடுக. எலி, ஏ. எறும்பு, ஏ. விடுபட்ட எழுத்தை எழுதுவோமா? எறும்பு, எருது, எலி, எட்டு.